முல்லைத்தீவில் தாயும் மகளும் நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக போலீசார் வெளியேற்றத்தின் பின்னணியில் சுவிட்சர்லாந்தில் வாழும் தமது உறவினர்கள் உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் அரசு உத்தியோகத்தராக பணியாற்றும் தவபாலன் ஜெயரஞ்சனி மற்றும் அவரது 10 வயது மகள் நள்ளிரவு நேரத்தில் போலீசாரினால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெற்று வாழ்ந்து வரும் தனது தாயின் வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுவிஸில் உள்ள தனது தாய் மற்றும் சகோதரிகள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண்ணான ஜெயரஞ்சனி கவலை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீதி வேண்டி தனது பிள்ளையுடன் போலீஸ் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறித்த பெண் அரசாங்க உத்தியோகத்தராக கடமையாற்றி வரும் நிலையில் அவர் இதுவரை அரச விடுதியில் வசித்து வந்துள்ளார். வேறு வீடொன்றுக்கு செல்லும் வரையில் தற்காலிகமாக தனது தாயின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் கடந்த புதன்கிழமை குறித்த பெண்ணையும் அவரது மகளையும் 3 நாட்களாக போலீசார் பூட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவன்று வலுக்கட்டாயமாக வீட்டிலிருந்து போலீசார் அவர்களை வெளியேற்றியுள்ளனர். இதன்போது அவரது நகை, பணம் உட்பட உடைமைகள் அனைத்தையும் பறித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு வழங்க சென்ற போது அந்த பெண்ணின் 10 வயதான மகளை தாயிடமிருந்து பிரித்து சப்பாத்து கால்களால் உதைத்து அடித்துள்ளனர். சுவிஸ் வாழ் உறவினர்களின் இந்த செயலுக்கு முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி மற்றும் போலீசார் துணை நிற்பதாகவும் ஜெயரஞ்சனி குற்றம் சாட்டியுள்ளார். தான் முறைப்பாடு வழங்க சென்றபோது முன்கூட்டியே விடயத்தை தெரிந்து வைத்திருந்த போலீஸ் அதிகாரி தன் முறைப்பாட்டை கவனத்தில் எடுக்கவில்லை எனவும் குறித்த சம்பவத்துக்கு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தனது தாய் மற்றும் சகோதரிகளே காரணம் எனவும் போலீஸ் அதிகாரி தன்னிடமே தெரிவித்ததாகவும் குறித்த பெண் தெரிவித்துள்ளார். தமது மகளை போலீசார் தாக்கியமை தொடர்பில் சிறுவர் உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்த நிலையில் அவர்கள் முறைப்பாடு வழங்க நேரடியாக கொழும்பு வருமாறு கூறிய போதும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளார்.